கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனே கனமடைவான். கவனித்து நடக்கிறவனே கனமடைவான். அப்படின்னா அவன் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவாரு. கடிந்து கொள்ளுதலை கவனமா கேட்டு, இவங்க ஏன் இந்த காரியத்தை சொல்றாங்க, இவங்க ஏன் இந்த காரியத்தை எனக்கு சொல்றாங்க, நான் நல்லா இருக்கணும் தானே சொல்றாங்க, நான் தேவனுக்கு பிரியமா நடக்கணும் தானே சொல்றாங்க என்பதை ஏற்றுக்கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை நீ நடத்துவாயானா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பாரு. கனமடைவான் அப்படின்னா அவனை மகிமைப்படுத்துவாரு, அவனை உயர்த்தி வைப்பாரு, அவனை மேன்மையா வைப்பாரு, அவன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். அதற்குத்தான் கடிந்து கொள்ளுதல். அதனால தான் சபையில கடிந்து கொள்ளுகிறோம். இதை செய்யாதீங்கன்னு சொல்றோம், இதை பண்ணாதீங்கன்னு சொல்றோம், ஆண்டவருக்கு பிரியம் என்னதென்பதை அறிந்து செயல்படுங்கன்னு சொல்றோம். காரணம் என்ன? நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா.